2015 ஆண்டு உலக கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் இலக்கு புதிதாக தெரிவாகும் கிரிக்கெட் நிறுவன தலைவருக்குள்ள பிரதான சவால் என முன்னாள் கிரிக்கெட் சபை தலைவரான ஆனா புஞ்சியேவா தெரிவிக்கிறார். இலங்கை டெஸ்ட் அந்தஸ்து பெற்றதன் பின்னர் சுபீட்சமான ஆண்டாக இலங்கை கிரிக்கெட் அணி உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற 1996 ஆண்டு விளக்குகின்றது. அணித்தலைவர் அர்ஜுன ரணதுங்க, பயிற்றுநர் டேவ் வெட்மோர், முகாமியாளர் துலீப் மெண்டிஸ் ஆகியோருக்கு பொறுப்பு மற்றும் சுதந்திரத்தை வழங்கி இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை ஈட்டிக் கொள்வதற்கு துணியாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபையை ஆனா புஞ்சேவா வழி நடத்தியிருந்தார். நான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பதவிக்கான போட்டித்தன்மை இருக்கவில்லை. ஒரு வகையில் அப்படி இருந்ததும் நல்லது. 96 ஆண்டு உலக கிண்ணத்தை வெற்றி கொள்வதற்காக எமது நிர்வாகத்தில் ஓர் அணி இருந்தது. அந்த அணியிலிருந்து எனக்கு மிகவும் உதவிய இருவர் இம்முறை நிர்வாக குழுவுக்கு வர உள்ளனர். எதிர்வரும் கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தெரிவாகும் கிரிக்கெட் நிறுவன தலைவரின் முன்பாக உள்ள சவால் எத்தகையது? பணப்பிரச்சினை உள்ளது. முதலாவதாக வங்கிகளுக்கு அறிவிக்க வேண்டும். கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்த பணம் கையிருப்பில் இருக்க வேண்டும். சகலருக்கும் செலுத்த ஆரம்பித்தால் விளையாட்டு அரங்குகள் அமைத்தால் அது கடினமாகும். வீரர்களுக்காக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எதனை செய்ய முடியும் என்பதை அவதானிக்க வேண்டும். 2015 ஆண்டு உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ளும் இலட்சியம் மற்றைய சவாலாகும். அதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. கிரிக்கெட் நிறுவனத்தின் அடுத்த தலைவர் யார்? இது தொடர்பாக இன்று மாலை வரை பதிவான வாக்கு விகிதம் அடுத்து